Good evening students. Listen. நேற்று வரைக்கும் சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இஃப் a is equal to 4 3 2 5 find x and y such that a square plus xa plus y ஐடென்டிட்டி 2ன்றது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து குறிக்குது. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு O2 வானா அது 0 2ன்னு அர்த்தம். ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா கொடுத்துருக்குற கண்டிஷனில் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐடென்டிட்டி 2 தானே. அதில் வந்து ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு ஏனா ஏவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை எழுதணும், முன்னாடி ஏவை ரெண்டாவது எழுதணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் வந்து 11th படிச்சிருக்கீங்க இல்லையா? எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 4 எடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் போட்டு 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் 4 × 4 + 3 × 2 4 × 3 + 3 × 5 2 × 4 3 2 × 4 4 3s are 12 + 13 15. அப்புறம் 8 2 4s are 8 5 2s are 10. இப்போ மறுபடியும் அகைன் சிம்ப்ளிஃபை பண்ணால் 16 + 6 22 12 + 15 27 8 + 10 18 26 + 25 31. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? 0 0ன்னு தான் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 2 2 7 1 8 3 1, அதாவது 18 3 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ வந்து 4 3 2 5ங்கிறது கிவன். ஒய் இன்ட்டு ஐடென்டிட்டி 2னா 2x2 மேட்ரிக்ஸ் 1 0 0 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். 0ன்னு தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ஒய் கிடச்சிரும். இப்போ இதை ஆட் பண்ணலாமா? முதல்ல எக்ஸ் டைம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ ஸ்கொயர் அப்படியே எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 4x 3x 2x 5xன்னு வரும். ஒய் டைம் மல்டிப்ளை பண்ணால் ஒய் 0 0 ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? எதெல்லாம் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். 22 + 4x + ஒய். செகண்டு பார்த்தீங்கன்னா 27 + 3x + 0. அடுத்து 18 + 2x + 0 31 + 5x + ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஏதாவது எடுத்துக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 18 0ன்னு இருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக அதையே எடுத்துட்டேன். 2x + 18 இருக்குல்ல, 18 + 2x இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த ஈக்குவேஷன் வேணால் எடுக்கலாம். நான் வந்து 31 + 5x + ஒய்ங்கிறது எடுத்துக்கிட்டேன். எடுத்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 31 + 5 × 9 + ஒய்யா தட் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஓகே, 5 × 9 45 -45, அங்கே -9 கிடைக்குது. 31 - 45 + y இஸ் ஈக்குவல் டு 0. 31ல் 45 மைனஸ் பண்ணால் 14 -14 + y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? இந்த 14 இருக்கு இல்லையா, இந்த 14 வந்து இந்த சைடு கொண்டு வந்துங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 14 கிடைக்கும். எக்ஸனுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொடுத்துருக்குற கண்டிஷனை ஏ இன்வர்ஸால் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் -9 × ஏ × ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் 14 × ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐடென்டிட்டி 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு 0. இப்போ ஏ ஸ்கொயரும் ஏ இன்வர்ஸும் எப்படி கேன்சல் ஆச்சு?
ஏ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2ன்னு எழுதலாம். ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு I2வை ஏ இன்வெர்ஸ்னு எழுதலாம். இந்த சைடு ஏ இன்வெர்ஸ் அல்ல 0 மட்டும்னா 0 அதான் எழுதி 9I2 தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 9I2 மைனஸ் ஏன்னு வரும். ஏ இன்வெர்ஸ் தான் நமக்கு தேவையானது, ரெக்வயர்டு. இப்போ 1/14 இன்ட்டு 9I2 மைனஸ் ஏ. அப்போ 1/14 I2னா ஐடென்டிட்டி 1001 2x2ங்கிறனால ஏங்கிறது கிவன், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 9 இன்ட்டு 1 மைனஸ் 4 ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டேன். 9 மைனஸ் 4ன்னு வரும். 9 இன்ட்டு 0 0 மைனஸ் 3. 9 இன்ட்டு 0 0 0 மைனஸ் 2. 9 மைனஸ் 5 9 இன்ட்டு 1 9 மைனஸ் 5 வரும். சரி, இப்போ 1/14 தானே. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே 4ன்னு போட்டிருக்கேன், அது ராங், 14 வரணும். இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 9 மைனஸ் 4 5 3 0 மைனஸ் 3 3 மைனஸ் 3 மைனஸ் 2 9 மைனஸ் 5 4. ஓகேவா? அங்கே 14 வரணும், ராங்காக இருக்குது, மாற்றிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு மாடல் A = 2 3 மைனஸ் 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் மாடல் ஃபைண்ட் XY கண்டுபிடிக்கணும். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, A இன்வெர்ஸ் கண்டுபிடி சொல்கிறாங்க. சேம் மாடல் நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணுங்கள். ஓகே, சரி, அடுத்தது ப்ரூவ் தட் cos θ மைனஸ் sin θ cos θ இஸ் ஆர்த்தோகனல். செங்குத்தணி என நிறுவுக. செங்குத்தணினா என்னென்னு பார்த்தோமா? ஆர்த்தோகனல் அதில் சொன்னல, A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் கால்டு ஆர்த்தோகனல் இஃப் A இன்ட்டு A டெஃபினிஷனில் சொன்னேன். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A எடுத்துக்கலாம். லெட் A இஸ் ஈக்குவல் டு cos θ மைனஸ் sin θ cos θ. A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, ரோவை காலமாகவும் காலமுக்கு ரோவாகவும் மாற்றணும்னா A டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் cos θ sin θ மைனஸ் sin θ cos θ sin θ cos θ மைனஸ் cos θ sin θ sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுனா sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது கேன்சல் ஆயிரும், மைனஸும் ப்ளஸும் நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டில் வந்து எதுனா இது வந்து கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது 1 0 0 1ங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல A டிரான்ஸ்போஸை எழுதிக்கோங்க, ரெண்டாவது A எழுதுங்க. ரெண்டையும் ஒவ்வொரு டைமால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த சேம் ஆன்சர் 1 0 0 1 கிடைக்கும். அதை தானே ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கிடைக்கிறதுனால இது வந்து ஆர்த்தோகனல். நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இதே மாடல், சேம் மாடல், ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அது போக ABCயும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இல்லையா, அது 2x2 மேட்ரிக்ஸ்னால 0 1 1 0 வரும். இது ஐடென்டிட்டி வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னால 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்கணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அதே தான் ஆர்த்தோகனல் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா, கொடுத்துருக்கிற A எழுதலாமா? A எழுதிக்கலாம், A டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, நேற்று சொன்னதே தான், காலமாக ரோவாக மாற்றணும், ரோவை காலமாக மாற்றணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் மாறினா கூட ஆன்சர் ராங்காக வந்துடும். சரிங்களா? சரி, இப்போது 1/7 1/7 மல்டிப்ளை பண்ணிட்டேன். கான்ஸ்டன்ட் டைம், அது வந்து லேம்டா, நான் ஸ்கேலார் வேல்யூ, டெஃபினிஷனில் பார்த்தோம். அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1/49 கிடைக்குது. சரிங்களா? சரி,
அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 × 6 எப்படி வந்தது? இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் இந்த 6 இருக்கு இல்லையா, அந்த 6ஐ 6ஆல் மல்டிப்ளை முதல்ல இருக்கிற 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏவை ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி தான் மற்றது எல்லாமே. சரிங்களா? இப்போ 6 × 6 ப்ளஸ் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், 3ஐயும். ப்ளஸ் -3 × -3 ப்ளஸ் a × a. அதே மாதிரி 6 × b. இந்த மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறது மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. 6 × b ப்ளஸ் -3 × -2வா? சரி. ப்ளஸ் இது வந்து நான் படிக்கிறேன், நான் நடத்துகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை வச்சுக்கிட்டேலாம் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஆன்சர் வராது. ஒரு சம்முக்கு ஒரு சம் அப்படின்னா 3 டைம்ஸாவது நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சம் வந்து கடன்னு எக்ஸாமில் போகும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ளஸ் -3 × -2 a × 6 6 × 2 ப்ளஸ் -3c ப்ளஸ் a3. சரிங்களா? சரி, மல்டிப்ளை பண்ணி அந்த டேர்ம் அங்கே 3 ரோஸ்க்கு 3 காலமுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட்டு காலத்துக்கு வரும்போது b × 6 ப்ளஸ் -2 × -3 ப்ளஸ் 6 × a, b × b -2 × -2 6 × 6, b × 2 -2 × c 6 × 3, 2 × 6 plus c × -3 plus 3 × a, 2 × b plus c × -2, 3 × 6. இது வந்து செகண்ட் காலம். தேர்ட் காலத்தில் வந்து 2 × 2 plus c × c plus 3 × 3. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு 100,010 கிடைக்கணும். இப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மேல் ஸ்டெப்பில் பாருங்கள். ஏபிசிங்கிறது நமக்கு அன்னோன் வேல்யூவா, கான்ஸ்டன்ட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏபிசியை மல்டிப்ளை பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 1/49, 6 6 36, 9 ப்ளஸ் a² கிடைக்குது. 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a கிடைக்குது. 12 - 3c ப்ளஸ் 3a, 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a, b² ப்ளஸ் 4 ப்ளஸ் 36, 2b - 2c ப்ளஸ் 18, 12 - 3c ப்ளஸ் 3a, 2b - 2c ப்ளஸ் 18, 4 ப்ளஸ் c² ப்ளஸ் 9. It is equal to 10. என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/49 இருக்கு இல்லையா, டிவைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸாக மாறிடும். சாரி, டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 36 + 9 45. எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4 + 9 13 வரும் லாஸ்ட்டில். தட் இஸ் ஈக்குவல் டு 49 × 100,010,001. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 49ஐ 100,001 மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு ஏ கண்டுபிடிக்கலாம், பி கண்டுபிடிக்கலாம், சி கண்டுபிடிக்கலாம். எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 45 + a² வந்து 1க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். அப்போ 45 + a² இஸ் ஈக்குவல் டு 49 ரைட் ஹேண்ட் சைடில். a² வந்து வேணும், நமக்கு தேவை. அப்போ a² வச்சுக்கிட்டு 45ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா 49 - 45 தட் இஸ் ஈக்குவல் டு 4. a² தான் 4, ஏங்கிறது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? சரி, இப்போது b² ப்ளஸ் 14 இருக்கா, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 49க்கு ஈக்குவேட் பண்ணி
பி கண்டுபிடிக்கலாம். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 49. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைக்கும். ஏபிசி கிடைக்கும். பட் ஆனால் நான் வந்து ஈஸியாக இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மட்டும் எடுத்திருக்கேன். சரிங்களா, நீ எதை ஈக்குவேட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 13. தட் இஸ் ஈக்குவல் டு 49ல் 13 மைனஸ் பண்ணால் 36. தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு 36க்கு ரூட் எடுத்தால் 6. சரிங்களா, இப்போ ஏபிசியினுடைய வேல்யூ கிடச்சிச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ இன்வர்ஸ் கேட்குறாங்களா? சரி, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சக்கூடிய வேல்யூ. அதில் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஃபார் விச் ஏ இன்ட்டு 5 3 -1 -2 14 7 7 இல்லையா? ஏ கேட்குறாங்க, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ கேட்குறாங்க. பட் லேட்டஸ்ட் டேக் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கலாம். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 5 3 -1 -2. சி இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7. சரிங்களா, இப்போது பி இன்வர்ஸால் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ அது போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், பின்னாடி பண்ணணும். ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணினா ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். சரிங்களா, சரி, இப்போது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக பி இருக்குது. ஓகேவா, அப்போ அதை எடுத்துக்கிட்டோம்னா டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம், 5 3 -1 -2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 -7 எப்படி வந்தது, அதை கண்டுபிடிக்கணும். நம்ம டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும். 5 3 -1 -7 இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 இன்ட்டு -2 டயகனல்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். -1 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -10 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு -7 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு டெஃபினிஷனில் பார்த்தோம், ஃபார்முலாவில் பார்த்தோம். ஸோ இங்கே ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஏக்கு பதிலாக பி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் பிங்கிறது ஒன்றும் கிடையாது, டயகனல்ஸை மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பிரகாரம் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தானே, டிட்டர்மினன்ட் ஆஃப் பிங்கிறது -7. அப்போ 1 -7 இன்ட்டு -2 இன்ட்டு -3 15. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு ஏவில் கொண்டு போய் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த ஏங்கிறது எங்கே இருக்குன்னா இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸுங்கிறத அதில் கொண்டு போய் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பி இன்வர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சி ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், 14 7 7 7. அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சியா 14 7 7 7 இன்ட்டு பி இன்வர்ஸ் வந்து -1 7 -2 -3 15. சரிங்களா, again outside 7 into 2 into 1 14ல வந்து எத்தனை 7 இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 7ல் 7 1 டைம், 7ல் 7 1 டைம், 7ல் 1 7 1 டைம். இப்போ பாருங்கள், இங்கே கீழே இருக்கிறது பையில் 7 இருக்குது, மேலே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, நியூமரேட்டரில் 7 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற -2 -3 1 5ங்கிறது ஆஸ் இட் இஸ். அப்போது இப்போ பாருங்கள், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ -2 -1 -1 -1 இன்ட்டு -2 -3 1 5ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். Okay, next model. If A is equal to 0, 1, 1, 1, 0, 0, 1, 0, 1, 1, 1, 0, so that A inverse equal to 1 by 2 into A square minus 3i. அப்போ A is equal to 0, 1, 1 கொடுத்துருக்காங்களா. A inverse is equal to 1 by 2 into A square minus 3i. இப்போ ஃபஸ்ட்டு A square கண்டுபிடிக்கலாமா. 1 by determinant of A into adjoint A. A வந்து given matrix, அதுக்கு வந்து determinant கண்டுபிடிச்சா 2 கிடைக்குது, is not equal to 0. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயின்ட்டே கண்டுபிடிக்கணும், மைனார் கண்டுபிடிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதான் இங்கே -1 1 1 1 -1 சரிங்களா. இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு அட்ஜாயின்ட்டே தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், கண்டிஷன் அதான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, ஏவை ஃபஸ்ட்டு எழுதுங்க, இன்னொரு தடவை ஏவை எழுதுங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 + 1 + 1 0 0 + 1 0 + 1 + 0 0 + 0 + 1 1 + 0 + 1 1 + 0 + 0 0 + 1 + 0 1 + 0 + 0 1 + 1 + 0 சரிங்களா. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 1 1 1 2 1 1 1 2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் சம்ஸ் வந்து நான் வந்து போர்டில் இல்லாதனால இப்படி படித்து காமிக்கிறேன் பிடிஎஃப்பில். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகாது, புரியாது. மறுபடியும் நான் என்னோடய வீடியோ வச்சுக்கோங்க, ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுங்கள், இதில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்கள், 2a ஸ்கொயரை வந்து எடுத்துக்கலாம், -3 எழுதிக்கலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ தானே, ஐனா ஒன்றும் இல்லை, 1 0 0 1 0 1 0 0 1 அதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 -1 சாரி 1 1 1 -1 1 1 1 -1ங்கிறது கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கா. இப்போ தேர்ஃபோர் அடுத்த டெஃபினிஷனில் படித்தோம், அதுக்கு தான் டெஃபினிஷன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரிங்களா. அதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. டிக்ரிப்ட் த ரிசீவ்டு என்கோடட் மெசேஜ் 2 -3 24 வித் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் த கொடுத்துருக்காங்களா. மேட்ரிக்ஸ் ஆஸ் இஸ் இன்வர்ஸ் வேர் சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் described by the numbers 1 - 26 to the letters a - z respect and the number to be a blank space கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியுதா. பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு என்று பெறப்பட்ட அணியின் நேர்மாறு பிந்தைய பெருக்கலாக கொண்டு சங்கேத மொழியாக இருந்தால் a - z முறையே 1 - 26ஐயும் காலியாக கொடுத்த 0ஐயும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழியாட்டம் செய்க. ஒன்றும் இல்லை, என்ஸ்கிரிப்ஷன்னா சங்கேத மொழியாக இருக்குது சரிங்களா. அப்போ வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு, அதாவது புரியாத பாஷையாக இருக்கிறத நம்ம புரிகிற பாஷைக்கு மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ -1 -1 2 1ங்கிறதான கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ லெட் தி என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் பி ஏ. ஓகேவா. இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சா 1ங்கிறது கிடைக்கும். இப்போது இதுக்கு ஏ இன்வர்ஸ் பண்ணுங்க, 1 by determinant of a into adjoint a. அப்போ adjoint a is equal to 1 1 - 2 1. a inverse equal to 1 by 1 1 1 - 2 - 1 1 1 - 2 - 1. அப்போ இதை தான் என்னது, hence the decryption matrix is நம்ம கண்டுபிடிச்சது தான், அதான் மாற்றிருக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், கோடட் ரோ மேட்ரிக்ஸை டீகோடிங் மேட்ரிக்ஸாக மாற்றிருக்கிறோமா. அப்போது
அப்படியே எழுதுங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 24 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மொழியோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1216ங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் டீகோடட் ரோ மேட்ரிக்ஸுங்கிறது இதுதான். நிறை அணிகளின் வரிசை என்ன, 8 5 12 16. சரி, நீங்கள் இந்த இதில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டக்குன்னு தெரியும். 8ங்கிறதுக்கு வந்து ஹெச்னுடைய வேல்யூ என்ன, சரி 8ங்கிற ஆல்ஃபபெட் வந்து இங்கிலீஷில் எத்தனை வருதுன்னா ஹெச்ங்கிறது வரும். சரிங்களா? அதே மாதிரி 5 அப்படிங்கிறது 1 ABCDEF. அப்போ 5ங்கிறது E. அப்போது ரெண்டாவது பாருங்கள் 12ங்கிறது எல் வரும். ABCDEFGHIJKL அப்படி வரும்போது 12 L. 16ங்கிறது P. அப்போ என்ன வேர்டிங் அங்கே என்ன வருது, அப்போ ரிசீவ்டு மெசேஜ் என்னென்னா ஹெல்ப். சரிங்களா? பெறுவர் தாம் பெற்ற சங்கேத மொழி செய்தி ஹெல்ப் என படிக்கிறார். அதான் டிக்ரிப்ஷன் என்கிரிப்ஷனுங்கிறது. சங்கேத மொழியாக இருக்கிறத புரிகிற மொழியை புரியாத பாஷையாக்கிறது, புரியாத பாஷையை புரிஞ்ச மொழிக்கு மாற்றுறது. அதுதான் வந்து என்னது என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன். அது வந்து நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் டு எ ரோ எக்கலான் ஃபார்ம். இது வந்து இம்பார்ட்டண்ட்ட சம்மு. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் 3 -1 2 -6 2 4 -3 1 2 2 ஏ ரோ எக்கலான் ஃபார்ம். சரி, ரோ எக்கலான் ஃபார்ம்னா நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ரோ எக்கலான் ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஆன்சர் சொல்யூஷன். சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இன்றைக்கி அங்கே சொன்னேன் இல்லையா, இதை வந்து ஜேக்கு மாற்றணும், ஜேயில் இருக்கிறத மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, R2 வந்து R2 + 2 R1க்கு மாற்றுறேன். R2ங்கிறது இது இந்த செகண்ட் ரோ. இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து கீழே வந்து 0 வர்ற மாதிரி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 2 4 வந்து R2 + 2 × R1க்கு மாற்றுறேன். மாற்றினேன்னா 3 -1 2. ஓகேவா? ஃபஸ்ட் இருக்கிற R1 அப்படியே தான் இருக்கும். செகண்ட் இருக்கிற R2வை எப்படி சொல்கிறது, இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். R2 இருக்குல்ல, R2வில் -6 தானே இருக்குது. ப்ளஸ் R1ல் என்ன இருக்குது, R1ல் என்ன இருக்குது 3 இருக்கா. அப்போ 2 × R1னா 6ஆ. அப்போ இங்கே ஒரு -6 + 6ஆ. அப்போ 0 ஆயிருமா. அதான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி R3யை பாருங்கள். R3யில் பாருங்கள் -3 1 2வா ப்ளஸ் R1 போட்டிருக்கேன்னா -3. இப்போ R1ல் என்ன இருக்குது 3 இருக்குது. நான் எங்கே சொல்கிறேன்னு புரியுதில்ல. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். -3 + 3 0 ஆயிருமா. அதுதான் வந்து என்னாச்சு, இங்கே 0 வந்தது, இங்கேயும் 0 வந்தது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலமெண்ட் எடுக்க போகிறேன். செகண்ட் எலமெண்ட் எடுக்க போகிறேன். அதே மெத்தடில் 2 + 2 × -1 0. சரிங்களா? அதுதான் இந்த 0. அது வந்து இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி. அதே மாதிரி R3ங்கிறது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ 1 ப்ளஸ் R1 -1 அப்போ 0. அப்புறம் 2 + 2 × 2 4. இருக்குல்ல, அதையும் 0 பண்ண போகிறேன். அதை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா R3யை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா R2ஆல் 0 ஆயிருமா. அதாங்க பண்ணியிருக்கேன். R3யை பாருங்கள், இந்த ஸ்டெப்லேருந்து பாருங்கள். R3 0 0 பற்றி நமக்கு கவலை இல்லை. லாஸ்ட் டைம் மட்டும் பாருங்கள், 4 இருக்கிறது மட்டும் பாருங்கள். இந்த 4 என்ன பண்ணுறேன், 4 - 1/2 × R2. அப்போ என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிருமா. புரிஞ்சுதில்ல. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மறுபடியும் இந்த 8 என்ன பண்ணலாம், 1ஆ மாற்றலாமா. நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. R2 → இந்த R2 என்ன பண்ணுறேன் 8ஆல் டிவைட் பண்ணிடுறேன்.
அப்போ 1ங்கிறது கிடைக்குமா? திஸ் இஸ் ஆல்சோ எ ரோ எக்கலான் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். அதான் மேட்ரிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வர சொல்கிறாங்க, 0 0 வர மாதிரி. ரோ எக்கலான் ஃபார்முங்கிறது கண்டிஷன் 2 கண்டிஷன் இருக்குது, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது வந்து நான் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலாவில் ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த சம்முக்கு போகலாமா? இது சேம் மாடல். இது வந்து இது பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல். ரெடியூஸ் தி மேட்ரிக்ஸ் 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0. சரிங்களா? இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கடைசியில் 0 0 வர மாதிரி ரெடியூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரி, அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் தானே. மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். the row of a is less than or equal to minimum of 2, 2 தானே. that is equal to minimum இதில் எத்தனை 2. இப்போ 2. the highest order of the minor வந்து 2 தான். அப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஈக்குவல் டு 0 வருது. ஓகேவா? இது வந்து என்ன கிடைக்கிதுன்னா ரோ ஆஃப் ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 2. அப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஆர்டரை வந்து கம்மி பண்ணணும், 1 எடுத்துக்கணும். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து ரோ ஆஃப் ஏங்கிறது என்ன கிடைக்கும், ஒரே ஒரு ரோ மட்டும்தான் கிடைக்கும். ரோ ஆஃப் ஏங்கிறது 1 மட்டும்தான் கிடைக்கும். அதைத்தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அணியின் தரம் காண்க. அதே மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 3x2 மேட்ரிக்ஸு. அப்போ வந்து இதில் ஹையஸ்ட் ஆர்டர் மினிமம் ஆர்டர் என்னவாக இருக்குன்னா, ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 2 தான். சரிங்களா? சரி, மைனர்னுடைய ஹையஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனர் மட்டும் தான் பார்க்கணும். அது வந்து 2 தான். இப்போது இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா நாட் ஈக்குவல்ட்டா. அப்போது 2ங்கிறது வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 2. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x4 மேட்ரிக்ஸ். இதுலேயும் ஹையஸ்ட் ஆர்டர் என்ன, 2 தான். மினிமம் வந்து 2 தானே. இப்போ மினிமம் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், அதான் கொடுத்துருக்காங்க, மினிமம் தான் அங்கே மேலே எடுத்துருக்கோம். இங்கேயும் மினிமம் தான் எடுக்கணும். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 2ஆக தான் இருக்கும். அப்போ இது 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டிஷன் நாட் ஈக்குவல் 0. அப்போ ரோ வந்து என்னது 2 தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.